நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படட்டும். நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசுவின் வல்லமையான திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல விதத்திலும் சகலவித கிருபையையும் உங்களிடத்தில் தேவன் பெருகச் செய்வாராக. ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக ஆண்டவருடைய வசனங்களை உங்களுடைய இருதயங்களில் விதைக்கிறதுக்கு ஆயத்தத்தோடு தேவன் அழைத்து வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புவித்த வார்த்தைகளை உங்களிடத்தில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாஞ்சையோடும் ஆர்வத்தோடும் முழு கவனத்தோடும் இந்த நல்ல செய்தியை கேட்டு பயன்பெற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நல்ல செய்தியாக லேவியராகமம் அதிகாரம் 5 வசனம் 7 மற்றும் 11. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு வர கடவன். வசனம் 11. 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாய் இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருந்து. அன்பானவர்களே, இந்த 2 வசனம் நீங்கள் கவனிங்க. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் வசனம் 11. இந்த 2 பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல பாவ நிவர்த்திக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, சக்தி இல்லாது இருந்தால் அவன் ஏழையாக இருக்கலாம், கஷ்டப்படுகிற மனிதனாக இருக்கலாம், அவங்ககிட்ட அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிறதுக்கான பொருளாதாரம் இல்லாத நிலைமையால் அவன் ஒரு ஏழையாக இருக்கலாம். ஒருவேளை அவனால் ஆட்டுக்குட்டி வாங்க முடியலை அப்படின்னா அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாவாவது என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஏன்னா ஆட்டுக்குட்டியோட விலை அதிகம். 2 காட்டு புறா வாங்கிறது கொஞ்சம் எளிது. அதனால் ஒருவன் ஏழையாய் அதை ஒரு ஆடை வாங்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னா, பணபலம் இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அவன் என்ன செய்யலான்னா 2 காட்டு புறா வாங்கிட்டு வரலான்றது. அடுத்து பாருங்கள், 11ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால். பாருங்க, ஆடு வாங்க சக்தி இல்லாத இருந்தால் 2 புறா கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. 2 புறாவும் வாங்கிறதுக்கு உன்கிட்ட சக்தி இல்லை அப்படின்னா நீ என்ன செய், பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 பங்கை காணிக்கையாக கொண்டு வரலாம். பாருங்கள், மெல்லிய மாவு. அடுத்து வந்துட்டார், மாவு கொண்டு வர சொல்லிட்டு. பாருங்கள், ஆட்டுக்குட்டி வாங்க சக்தி இல்லைன்னா 2 புறா வாங்க சக்தி இல்லை அப்படின்னா மாவு. அன்பர்களே, நம்முடைய தேவன் பாருங்கள், நியாயபரமான சட்டங்கள் கொடுத்தாரு. அந்த சட்டத்திலையும் ஏழையை குறித்த ஒரு கரிசனையை நம்ம
பார்க்குறோம் இந்த வேத பகுதியில். ஏன்னா ஒரு ஏழையின் மனநிலையை கர்த்தர் எந்த அளவுக்கு உணர்ந்து வைத்து அந்த சட்ட திட்டங்களை வடிவமைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்களா? ஏன்னா அதை அந்த ஆடு வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா புறா வாங்கிட்டு வரட்டும், 2 புறா வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா அவன் வீட்டில் இருக்கிற மாவு கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் ஏழையின் மேல் எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு கரிசனை உள்ள இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் பார்த்தீங்களா? நியாயப்பிரமாண சட்டத்தில் கூட பாவ நிவாரணத்துக்காக ஏன்னா பாருங்கள், இவர் சொன்னதில் ரத்தம் சிந்துதல் இல்லை, ரத்தம் இல்லாத ஒரு பாவ நிவர்த்தியை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றதையும் நம்ம ஆண்டவருடைய புத்தகத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஆடு வாங்கிட்டு வரலாம், ஆடு வாங்க சக்தி இல்லைன்னா புறா வாங்கிட்டு வரலாம், புறா வாங்கிறதுக்கும் அவங்ககிட்ட சக்தி இல்லைன்னா அவன் மெல்லிய மாவிலே 10 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக அப்படின்னு சொல்லு. அன்பானவர்களே, ஆண்டவர் ஏழையின் மேல் எவ்வளவு இரக்கம், கரிசனை, எவ்வளவு சிந்தனைகளை கொண்டுள்ளார் என்பதை நம்ம இந்த பகுதியில் கவனிக்கணும். அன்பானவர்களே, பாருங்க, அன்னைக்கு கொஞ்சமாவது பணம் செலவு பண்ணாதான் ஒருவனுக்கு செய்த பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சிது இல்லையா? மாவா இருந்தாலுமே அதுவும் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த செலவு கூட இல்லை. அல்லேலூயா! அந்த எந்த செலவும் கிடையாது. ஒருவன் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் 1 ரூபா கூட காசு செலவு பண்ண வேண்டாம். அல்லேலூயா! ஒருவன் இன்னைக்கு பாவ மன்னிப்பை பெறணும் அப்படின்னா 1 ரூபா கூட காசு செலவு செய்ய வேண்டாம், முற்றிலும் இலவசம். அல்லேலூயா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைத்து உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து எனக்காக பூமிக்கு வந்தார். அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் கழுவப்படுது, என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுதுன்னு இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் விசுவாசித்து, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து, அவருடைய இயேசு என்னும் திருநாமத்தில் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விட்டு உள்ளம் நொந்து செஞ்ச பாவத்தை உணர்ந்து நீங்கள் சொன்னால் போதும், உங்களுக்கு உடனே பாவ மன்னிப்பு. அல்லேலூயா! நீங்கள் அறிக்கையிட்டா போதும், நீங்கள் செஞ்ச பாவத்தை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே, இயேசு என்னும் திருநாமத்துக்குள்ளே நீங்கள் அறிக்கை செஞ்சால் போதும், முழங்கால் படியிட்டு அறிக்கை செஞ்சால் போதும். 1 ரூபா கூட செலவு கிடையாது. உங்களுக்கு மொத்த பாவ மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்து தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! ஆமென். பரலோக வாழ்க்கை, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டியாய் அவர் வந்தார். ஆடுகளை பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தினாங்க. பணம் கொடுத்து வாங்கி அதை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க, செலவு செஞ்சாங்க பாவ மன்னிப்புக்காக. இன்னைக்கு பாவ மன்னிப்புக்காக செலவே கிடையாது. இலவசம், இலவசம், இலவசம். இங்கே எல்லாமே இலவசம். அல்லேலூயா! அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா, வாங்க இலவசமாக வாங்கிக்கங்க. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. இயேசுடைய அழைப்பு இன்னைக்கு என்ன அழைப்பு தெரியுமா? வாங்க, இலவசமாக வாங்கிட்டு போங்க எல்லாத்தையும். அல்லேலூயா! அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தங்களுடைய ஊழியத்திலையும் நம்ம அவருடைய ஊழியங்களையும் பார்க்க முடியும். எப்படி ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற பிச்சைக்காரன்ட்ட நின்று இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. உனக்கு நான் என்ன செய்யணும்னு நின்று கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரனை தன்னுக்கிட்ட கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அவங்ககிட்ட விசாரிக்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டு விசாரிக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு ஏழையின் மேல் கரிசனையுள்ள
தெய்வமாக நம்முடைய தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் வணங்குகிற அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்கிறத நாம் இந்த பழைய ஏற்பாடுலையும் நம்ம இப்போ பார்த்தோம். லேவியாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களையும் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, குஷ்டரோகியை தொட்டு குணப்படுத்துகிறாரு, பிச்சை எடுக்கிறவன்கிட்ட நின்று பேசுகிறாரு, அவனை கூப்பிட்டு வர சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டு விசாரிக்கிறாரு. இதான் நாம் வணங்குற தெய்வம். அல்லேலூயா! இதான் நாம் வணங்குற தெய்வம். அந்த தெய்வம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதுன்னா, நீ செஞ்ச தப்பை உணர்ந்துக்கோ, உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிடு, பாவ மன்னிப்பை நான் தரேன், உனக்கு இலவசமாக தரேன். என் கூட நீ பரலோகத்து ராஜ்யத்தில் நீ என் கூட இருப்ப. இலவசம், இலவசம். அன்பானவர்களே, பாருங்கள், அன்னைக்கு ஏழைக்காக அந்த சட்ட திட்டங்களை எப்படி அவர் வச்சாருன்னு பார்த்தோம். ஆடு வாங்க காசு இல்லைன்னா புறா வாங்கு, புறா வாங்க காசு உங்ககிட்ட சக்தி இல்லை, அப்படி திறன் இல்லை அப்படின்னா நீ மாவை கொண்டு வான்னு சொன்னார். அன்பானவர்களை, திராணியற்று இல்லையா? பாருங்கள், ஒருத்தன் இப்போ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆட்டை வாங்கிட்டு போய் பலி செலுத்துன்னா இல்லையா, அவன் எவ்வளோ பலி தான் செலுத்துறது? தேவாலயத்துக்கும் ஆடு வாங்கிறதுக்கும் அவன் காசு செலவு செஞ்சு அந்த ஆட்டை பலி செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அப்போது ஏதுமற்ற சக்தி இல்லாத நிலைமைக்கு மனிதன் வந்துட்டான். தான் செய்கிற, ஏன்னா அவனால் என்ன செய்ய முடியல, பாவத்தை மேற்கொள்ளதுக்கு பலன் இல்லை. பாவம் செய்கிறான், பலிகள் பெருகுது, பாவம் பெருகுது, பலிகள் பெருகுது. ஆனால் புதிய ஏற்பாடில் இலவசமான பாவ மன்னிப்பு நமக்கு வந்துருச்சு. ₹1 கூட செலவு இல்லாத பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா! அன்பானவர்களே, பரலோக வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தர்றார். திராணி இல்லாமல் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரிதான், இயேசுவேன்னு சொல்லுங்கள், இலவசமாக அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வம் அவர். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுமே நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நியாயப்பிரமாண சட்டங்களில் கொடுத்த செலவுகள் இல்லாமல் போச்சு இல்லையா? அந்த பாவத்துக்காக செய்கிற செலவுகள், செஞ்ச பாவத்துக்காக செய்யப்படும் செலவுகள் முற்றிலும் நீக்கப்பட்டு போச்சு. அல்லேலூயா! ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் அன்பானவர்களே, கவனிங்க, நீங்கள் சக்தி இல்லைன்னா, அதாவது உங்ககிட்ட பணம் பொருளாதார சக்தி இல்லாமல் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய உடம்பில் சக்தி இல்லாமல் இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு திராணியற்றவர்களாய், பொருளாதார நிலைமையில் திராணியற்றவர்களாய் இருந்தாலும் சரி, உடல் அளவில் நீங்கள் திராணியற்றவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசுவை நம்பி வாங்க, சகலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா! உங்களுக்கு உடல் பலத்தை கொடுப்பார். திராணியே இல்லை, உடம்புல எனக்கு பலனே இல்லை, நான் வியாதியில் இருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், தீராத வியாதியில் இருக்கிறேன், என் உடம்புல சக்தி இல்லை, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இயேசுவின் திருநாமத்தை சொல்லுங்கள், அது ஒன்று போதும், உங்களுக்கு மொத்த பலத்தையும் தரும். அல்லேலூயா! அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அந்த பாவம் செய்கிறது, பலி செலுத்துறது இப்படியே இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் பாவத்துக்கு நிவாரணமாக பலியாக இயேசு கிறிஸ்துவே வந்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். அன்னைக்கு அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து பாவத்தை மேற்கொள்ளும் பலனை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா! நீங்கள் பலனடைவீங்க. நீங்கள் பலவீனர்கள் கிடையாது, நீங்கள் பலவீனர்களாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலனடைஞ்சி பலனுள்ளவர்களாக நிற்பீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா! அன்பானவர்களே, பாருங்கள், நாம் வணங்குற தெய்வம் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை இலவசமாக தர்றாரு, பரிசுத்த ஆவியை இலவசமாக தர்றாரு. அன்பானவர்களே, பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஆவியும் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவனுடைய மனசில் சந்தோஷம், அவனுக்குள்ள உடல் பலம், அவனுக்கிட்ட இருக்கிற தைரியம்
எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே இருக்கும். அவனுடைய நல்ல குணங்கள் இருக்கும். அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம், ஆவியின் பிரகாசம், பரிசுத்த ஆவியின் பிரகாசம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் தெய்வம் இயேசு கிறிஸ்து இலவசமான பாவ மன்னிப்பை தந்து, ₹1 செலவு இல்லாமல் பாவ மன்னிப்பை தந்து, ₹1 செலவு இல்லாமல் நமக்கு பரிசுத்த ஆவியை தர்றார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி, பரலோகத்தின் ஆவியை நமக்கு தர்றாரு. அன்பானவர்களே, இதை உணர்ந்தவர்களா நம்ம வாழ வேண்டாமா இந்த பூமியில்? இப்படிப்பட்ட இலவச மீட்பு, இலவச மீட்பு, இலவச பரிசுத்த ஆவி, தெய்வ ஆவி, தெய்வீக ஆவி, தெய்வத்தின் ஆவி இலவசமாய் கொடுக்கப்படுகின்றத நாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அன்பானவர்களே, மற்றவங்களுக்கு இதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்களும் இலவசமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கிடட்டும். செலவில்லாமல் இலவசமாக பாவ மன்னிப்பை பெறட்டும். செலவில்லாமல் இலவசமாக தேவனுடைய, தெய்வத்தின் தெய்வீக குணங்களை தருகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளட்டுமே. அல்லேலூயா. அதுக்காக நாம் மற்றவங்க கிட்ட இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். நீங்கள் இதை பேசும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். என் புள்ள, என் மகன், என் மகள் என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லுறா அப்படின்றதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகன் எப்படியெல்லாம் சொல்கிறான்றதை பார்க்கும்போது இயேசு இருதயம் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், நீங்கள் எல்லாருக்கும் இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நியாயபரமான சட்டங்களாக இருந்தாலும் அங்கே ஏழைக்காக இரக்கமுள்ள தெய்வத்தை நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்க பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை கூட இயேசு மாற்றி அமைச்சதை நம்ம பார்க்குறோம். தொழுநோய் யாரும் கிட்டேயே வரமாட்டாங்க. அவனை தொட்டு இயேசு பேசி அவனை குணப்படுத்தினதை நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதனால் உங்கள்கிட்ட உடல் பலம் இல்லைனாலும், பணம் பலம் இல்லைனாலும் இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் வறுமையில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க. வானத்தின் வாசலை அவர் உங்களுக்கு திறப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை பார்த்து, அண்ணாந்து இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து அதை ஆசீர்வதித்து 5000 ஜனங்களுக்கு மேலே அதை சாப்பிட வச்சார். பார்த்தீங்களா? அந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இயேசு கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. அந்த வானத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவார். பொருளாதாரத்தை வர்ஷிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். உடல் பலம் இல்லையா, உடலில் சக்தி இல்லாமல் கவலைப்படுகிறீங்களா? இயேசு உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அன்பானவர்களே, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை நம்ம விதத்தில் பார்க்குறோம். அவங்க நல்ல செல்வந்தங்கள் தான். அவங்கக்கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாம் செலவு பண்ணியாச்சு. 12 வருஷம் ஒரு பெண்ணு மருத்துவர்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ காசு செலவாயிருக்கும் பாருங்கள். 12 வருஷம் தான் ஒரு சரீரத்தில் இருந்த அந்த பலகீனம், அந்த இரத்த போக்கு, அந்த பெரும்பாடு, 12 வருஷம் வேதனையோடு கூட தான் வீட்டில் இருந்த செல்வத்தை எல்லாம் செலவு செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க உடம்பில் அந்த வேதனை நீங்கி சுகம் வரல. அவங்க உடம்பில் சக்தி இல்லாமல் போச்சு. அவங்கக்கிட்ட இருண்ட பொருளாதாரமும் இல்லாமல் போச்சு. அன்பானவர்களே, ஏதுமற்ற நிலையில் ஒரு திராணியற்று அந்த பெண்ணு நின்னப்போ
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த பெண் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் குணமடைஞ்சிருவேன்ற நம்பிக்கையோடு அந்த பெண் இயேசுவை நோக்கி வந்தாங்க. பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியிலையும் அந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடைய தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்தில் 12 வருஷமாக இருந்த அந்த வேதனை, அந்த பெரும்பாடு, அந்த இரத்த போக்கு அந்த பெண்ணுக்கு உடனே சுகமானதை நம்ம கர்த்தருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அதனால் உங்ககிட்ட உடம்புல பலன் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். ஆண்டவர் சொன்னார், நீ வேதனை நீங்கி சமாதானத்தோடு இரு. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. வேதனை நீங்கட்டும். வேதனை நீங்கினாதான் மனசில் அமைதி, சந்தோஷம் வரும். சரீரத்தில் வேதனை இருக்கும்போது அமைதியும் சந்தோஷமும் இருக்குமா? இருக்காது. ஆண்டவர் இயேசு அந்த பொண்ணை பார்த்து சொன்னார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதான் நம்முடைய தெய்வம். அன்பானவர்களே, உங்கள் வேதனையை நீக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. உடம்புல சக்தி இல்லையா? சக்தியை தெய்வம் இயேசு கிறிஸ்து தருவார். பொருளாதாரம் இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அன்பானவர்களே, அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைக்கு இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வேத பகுதியின் அர்த்தங்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஏழைகளின் தெய்வமாக இருக்கிறான்னு கூட சொல்லலாம். ஏன்னா தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுன்னு இயேசு சொன்னார். ஒரு தரித்திரனுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே ஒரு தரித்திரனுடைய வாழ்க்கையை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். அல்லேலூயா. அவன் ஆத்மாவிலும் சரி, அவனுடைய உலக பொருளாதாரத்திலும் சரி. அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வை முற்றிலும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்கப்பட்ட இந்த நல்ல செய்தியை பிறரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்களும் உங்கள் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இயேசு ஏழ்மை, ஒரு ஏழையை எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறாரு, எப்படியெல்லாம் கரிசனையோட ஏழையின் மேல் மனமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். உடல் சக்தியை கொடுப்பார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சக்தியை தருவார். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்க கூட உனக்கு சக்தி இல்லையா? 2 புறா வாங்கு. 2 புறா வாங்க கூட உனக்கு பொருளாதாரத்தில் சக்தி இல்லையா? மாவை கொண்டு வா. அன்பானவர்களே, நம்ம தேவன் எந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். அந்த தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களை வர்ஷிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். ஏன்னா அவர் உங்களை பெருக செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். உடலில் சக்தியை தருவார், பொருளாதார சக்தியை தருவார். அல்லேலூயா. சக்தியற்று இருக்கிற உங்களை தேவன் சகலவித சக்தியினாலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த நல்ல செய்தியை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போமா? கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்த நாள் வரையிலும் பாதுகாத்தீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீங்கள் தந்த நல்ல வார்த்தையை இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக தேவரீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விதைத்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விதைகள் இயேசுவின் நாமத்தில் விருட்சமாய் வளர, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, கேட்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகள், ஆம் ஆண்டவரே, இலவச மீட்பு, இலவச பாவ மன்னிப்பு, இலவச பரலோக வாழ்க்கை, இலவச நித்திய ஜீவன், இயேசு என்னும் ஒரு திரு நாமத்தை நீங்கள் சொல்லும்போது அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற இந்த நல்ல செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாமம் மையப்படட்டும். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே அவன் ரட்சிக்கப்படும்படியாக, அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்படியாக, அவன் தொழுது கொள்ளும்படியாக இயேசு என்னும் நாமமை தவிர வேறு எந்த நாமமும் இல்லை என்ற ஒரு விழிப்பு நிலை எல்லா மக்களிடத்திலும் வர வேண்டும் என்னமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீரப்பா, இந்த விதைகளை ஆசீர்வதிங்க. இந்த விதைகளை விதைச்சிருக்கிற இந்த இருதயங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு இதயத்திலும் சஞ்சலம், தவிப்பு, வேதனை நீங்கட்டும். பொருளாதார சக்தி இல்லாமல் இருக்கவங்களுக்கு பொருளாதார சக்தியை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடம்புல சக்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடல் சக்தியை கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்கள் பரிசுத்த ஆவியின் சக்தியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உங்கள் திருநாமம் ஒன்றே இந்த பூமியில் மனம் வீசட்டும். எங்கும் கர்த்தாவே உம்முடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். வல்லமையான இயேசுவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அருள் செய்யும் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.